அபயம் அபயம் என்று அழுதக்கண் சிந்தனையாக ஆயனை நினைத்து துதிபாடி இருக்கின்றோம். நடந்தது என்ன அண்ணா? எல்லாம் நடந்தது என்ன சொல்லிடம்மா. பிள்ளைங்களா தூரமா உட்காந்துக்காங்க. சாமி வெளியே வரப்போ அங்கேயே வாடாத திருமுகங்கள் வாடி இருக்கின்றன, சோராத திருமுகங்கள் சோர்ந்திருக்கின்றன. வெத்தலை போல் இருந்த முகம் வேறுபட்டு இருக்கின்றன. நடந்தது என்ன? என்ன காரணம்? உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. உலகத்துல எல்லாமே நீ அறிந்திருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாதுண்ணா. அதனால எங்க ஆபத்தையெல்லாம் நீ வந்து காத்திய கடைசி வரை நீதான் காக்கணும். என் கணவரெல்லாம் காலத்துல மதிசுருட்டு அகப்பட்டு விட்டார்கள். நீதான காப்பாற்றணும் அண்ணா. கண்ணா பயவா சபையிலே துரியோதனன் தம்பி துர்ச்சோதனன் துயிலுறுகின்ற போது மாளாத தேல் கொடுத்து என் மானத்தை காப்பாற்றுறீங்க. அன்று காப்பாற்றிய மானம் இந்த மதீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அரக்கனால் என் மானம் பறி போய்விடும் போல இருக்கிறது. எப்படியாவது கடைசி வரை நீதான காக்கணும். கடமை யாருமே கிடையாதுண்ணா. உங்களை விட்ட வேறு வழியே இல்லையண்ணா. தங்கையே வந்தால் அந்த அரக்கன் உன்னை சேரத்தான் வருவான். அதனால என்னுடைய அருளால உருவத்தை விட்டு மாறியாகவா. அண்ணா ஆண்களால் முடியாது, இந்த பெண்ணால என்னென்ன நடக்க போகுது? இந்த உருவத்தை விட்டு நீ மாறி வா. அதனாலதான் உனக்கு மாறினு பேரு. மாறியா மாறி வந்தால் அப்படியா? நான் பார்த்துக்கொண்டு அப்படியே ஆகட்டான். ஆயனுடைய வார்த்தை கேட்ட பத்திரிகை பாஞ்சாலி மாரியம்மனாகவும் குலதெய்வமாக காளியும் மாரிய காளி சபைக்கு